கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதத்தின் முதல் நாளிலும் கூட தேவன் நம்மை கொண்டு வந்தபடினாலே கர்த்தருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நாம் வேத வசனத்துக்குள்ளே கடந்து போவோம். எங்களை அதிகமாய் நேசிக்குதான நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வழிகள் எவ்வளோ ஆச்சரியமானவைகள், நீர் எங்களை நடத்துகிற பாதைகள் எவ்வளோ மேன்மையானவைகள். தேவனே, 2025 ஆண்டிலே இந்த 6வது மாதம் இந்த முதல் நாளிலும் கூட நீர் எங்களை கொண்டு வந்தபடினாலே, இந்த ஜூன் மாதத்தில் நீர் எங்களை கொண்டு வந்தபடினாலுமே துதிக்கிறோம். இன்றைக்கும் கூட நீர் எங்களோடு பேசுகிற உடைய வாக்குத்தத்த வசனங்கள் மூலமாக ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் பலப்படுத்தி, தைரியப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, ஆண்டவரே ஆவிக்குள்ளாக மாற்றி இந்த மாதமெல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, மறுபடியுமாக இந்த ஜூன் மாதத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த காலை வேளையிலும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் வாசித்து கடந்து போவோம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனம். ஆதியாகமம் 39 அதிகாரம் 21 வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட்டதனாலேயோ, ஞானஸ்தானம் எடுத்ததினாலேயோ, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றதினாலேயோ கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும் என்று அநேக தேவ ஜனங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றால்தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். அது நிச்சயம்தான். ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட வர வேண்டுமானால், இங்கே நாம் வாசிக்கிறோம், கர்த்தரோ யோசேப்போடு கூட இருந்தார் என்று. அந்த வசனத்திலே 3 காரியம் நாம் பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இரண்டாவது, அவன் மேல் கர்த்தர் தயவு வைத்தார். மூன்றாவது, சிறைச்சாலையினுடைய தலைவனுடைய தயவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இரண்டாவது, அவன் மேல் கிருபை வைத்தார். மூன்றாவது, சிறைச்சாலையினுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. இந்த 3 காரியங்கள் நிமித்தமாக கர்த்தர் அந்நிய தேசத்திலும் கூட யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்புடைய ஜீவியம் என்று சொல்வது அது மிக பெரியது. இந்த ஜூன் மாதத்திலே முதலாவது, கர்த்தர் நம்மோடு இருக்க வேண்டுமானால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், கர்த்தர் நம்மோடு கூட இல்லாவிட்டால் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது.
மனுஷனுடைய பலனோ பணமோ பொருளோ நம்மை உயர்த்தாது, ஆசீர்வதிக்காது. ஒரு மனிதனோடு, ஒரு தேவ மனிதனோடு கர்த்தர் இருந்தால்தான் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை பெற முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்திலே நாம் விசுவாசிப்பது மனுஷனையா, பணமா, இல்ல தேவனா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முதல் காரியம், கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இங்கே நாம் படிக்கிறது என்னென்றால், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்றால் யோசேப்புக்குள் இருந்த ஜீவியம் என்ன? கர்த்தர் யோசேப்போடு இருந்ததுக்கு காரணம் என்ன? இந்த கர்த்தர் யோசேப்போடு இருந்ததை குறித்து 2 அர்த்தங்களை நான் சொல்கிறேன். ஒன்று, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொன்னால் அவனுக்குள்ளே உண்மை இருந்தது. அவன் எல்லா விஷயத்திலும் உண்மையா இருந்தான். அதனால்தான் கர்த்தர் எப்பொழுதும் கூட யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பு தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது கூட தகப்பனிடத்திலே உண்மையுள்ள மனுஷனா இருந்தான். அவனுடைய சகோதரர் மறைத்தாலும், அநேக காரியங்களை மறைத்து ஒளித்து வைத்தாலும், யோசேப்போ தன் தகப்பனிடத்திலே எல்லாவற்றையும் உண்மையாய் வந்து சொல்கிற ஒரு சுபாவம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்திலும் கூட கர்த்தருடைய தேவனுடைய கரம், கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய வசனம், கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டுமானால் நீ கர்த்தரிடத்திலே உண்மையுள்ளவனா இருக்க வேண்டும். யோசேப்பு தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் போதே தகப்பனிடத்தில் உண்மையுள்ளவனா இருந்தான். இன்றைக்கு எத்தனை பேர் நம்முடைய பரம தகப்பன், நம்மை அழைத்த தகப்பன், நமக்கு ஞானஸ்தானம் கொடுத்த தகப்பன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்த தகப்பன், அந்த தகப்பனிடத்திலே எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோம்? உண்மையில்லாத ஜீவியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகினால்தான் சாபங்கள் இன்றைக்கு குடும்பங்களிலே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. கடன் பிரச்சனைகள் இன்றைக்கு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்த ஜூன் மாதத்திலே உன் உண்மையை கண்டு உன் கடன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வை கர்த்தர் கொண்டு வருவார் என்று நீ விசுவாசிக்கிறாயா? தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையிலே யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்று சொன்னால் உன்னோடு கர்த்தர் இருக்க வேண்டுமா? நீ வேலை ஸ்தலத்துக்கு போகும்போது, நீ வரும்போது, உன் குடும்ப வாழ்க்கையிலே எல்லா இடங்களிலும் கர்த்தர் உன்னோடு இருக்க வேண்டுமானால் நிச்சயமாய் உனக்கு எந்த ஆபத்தோ எந்த தீமையோ எதுவுமே வராதபடிக்கு கர்த்தர் உன்னை பாதுகாக்க வேண்டுமானால் உனக்குள்ளே உண்மையுள்ள ஜீவிதம் காணப்பட வேண்டும். யோசேப்பு தகப்பனுடைய வீட்டில் இருக்கும் போது அவன் உண்மையா இருந்தான். 2வது, அவன் சகோதரரிடத்தில் கூட அவன் உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். இன்றைக்கு எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சகோதரிடத்திலே, குடும்பங்களிடத்திலே, இனம், ஜனம், சபை, இப்படிப்பட்ட மத்தியிலே உண்மை இல்லாதவர்களா இருக்கிறார்கள். எத்தனையோ தேவ ஜனங்கள் சபைக்கு வருகிறார்கள், சபையினுடைய காரியங்களிலே அவர்கள் உண்மை இல்லாதவர்களா இருக்கிறார்கள். ஆராதனைகள், வேதங்கள், ஜபங்கள், காணிக்கைகள், மற்ற எத்தனையோ பண விஷயங்கள், எத்தனையோ விஷயங்களை நாம் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். அப்படி அல்ல, யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் கூட உண்மையுள்ளவனாக இருந்தான். ஆகினால்தான் சகோதரர்கள் மத்தியிலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். சகோதரர்களுக்கு அவனை எஜமானாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு சபையிலே உன் சகோதரர்கள், உன் வேலைகள், உன் இணைஜன மத்தியிலே கர்த்தர் உன்னை எஜமானாக, யோசேப்பை சகோதரர்கள் மத்தியிலே அவன் சிறியவனாயிருந்தாலும் அவன் சகோதரர்களுக்கு அவனை எஜமானாய் கர்த்தர் மாற்றினார். அவனுடைய சொப்பனம் கூட அப்படிதான் இருந்தது. அவனுடைய சொப்பனத்தின்படி தேவன் அவனுக்கு காட்டினபடி கர்த்தர் அவனை எஜமானாய் மாற்றினார். கர்த்தர் தான் அவனை மாற்றினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தர் உன்னோடு இருந்து உன் தகப்பனிடத்தில் முதலாவது உண்மையா இருக்க வேண்டும். உன்னை அழைத்த தகப்பன், உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த தகப்பன், உன் பாவத்தை மன்னித்த தகப்பன், உன் பரம தகப்பனாகிய தேவனிடத்திலே நீ உண்மையா இருக்கிறாயா? உன் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய காரியத்திலே நீ உண்மையா இருக்கிறாயா? உன் தகப்பனை நீ கனம் பண்ணுகிறாயா? 2வது, உன் சகோதரராகிய இருக்கிற எல்லா இடங்களிலும் நீ உண்மையுள்ளவனா இருக்கிறாயா? உண்மையுள்ள மனுஷன் தான் வேதம் சொல்கிறது, சங்கீதக்காரன் சொல்கிறான், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையா இருந்தால்
பரிபூர்ணமான ஆசீர்வாதம், கொஞ்சம் அல்ல, அரைகுறையான ஆசீர்வாதம் அல்ல. இன்றைக்கு என்ன வேண்டுமோ கர்த்தர் அதை உனக்கு தர வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். அருமையான தேவ பிள்ளையே, உண்மையுள்ள மனுஷன் தான் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரவானா இருக்கிறான். தேவன் கூட, இயேசு கூட தம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் எல்லா விஷயங்களிலும் உண்மையுள்ளவராக இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது யோசேப்பு தகப்பனிடத்திலே, சகோதரனிடத்திலே இன்னும் அவன் எகிப்துக்கு கொண்டு போக மாட்டான். யோசேப்பு அந்நிய தேசத்திலே கொண்டு போகப்படும்படியாய் அவனை தீர்மானிக்கப்பட்டார்கள். அவனுடைய சகோதரர்கள் பொறாமையினாலே, வாக்குவாதங்களினாலே நேசித்த சகோதரனை அவனை குழியிலே போட்டு அவனை அந்நிய தேசத்துக்கு இஸ்மவேலுடைய கையிலே 20 வெள்ளிக்காசுக்காக யோசேப்பை விற்று போட்டார்கள். அங்கேயும் கூட தேவனுடைய பிள்ளையே, யோசேப்பை அந்த வனாந்தரத்திலே அவனுடைய சகோதரர்கள் அந்த குழியிலே போட்டார்கள். அந்த குழி வேதம் சொல்கிறது தண்ணீர் இல்லாத வெறுங்குழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே தண்ணீர் இல்லை. ஒருவேளை பாம்புகளோ மிருக ஜீவன்களோ இருந்ததோ என்று வேதம் தெளிவாய் சொல்லவில்லை. ஆனால் தண்ணீர் இல்லாத வெறுங்குழி. தண்ணீர் இல்லாத வெறுங்குழி என்றால் அது எப்படி இருக்கும்? அந்தகாரமான குழி. தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் தரும்போதுதான் நீ கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறாய். யோசேப்பு அப்படி அல்ல. தகப்பனுடைய வீட்டிலும் உண்மையா இருந்தான், சகோதரத்திலும் உண்மையா இருந்தான். இப்பொழுது வனாந்தரத்திலே தண்ணீர் இல்லாத பெருங்குழியிலே, நிந்தை அவமானங்கள் மத்தியிலே, அந்த அந்தகாரமான இருளிலே, அங்கேயும் கூட யோசேப்பு உண்மையுள்ளவனா இருந்தான். அந்த குழியிலிருந்து தன் தேவாதி தேவனை நோக்கி, தேவனே, உம்முடைய கண்கள் என்னை கண்டு கொண்டிருக்கிறது, உம்முடைய பிரகாசமுள்ள கண்கள் என்னை காண்கிறதே. நீர் மகாதேவன், வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ சக்தன். தேவனே, உம்முடைய கண்கள் என்னை கண்டு கொண்டிருக்கிறது. நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடியில கூட நீர் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்கிற விசுவாசம் யோசேப்புக்கு இருந்தது. இன்னைக்கு எத்தனையோ தேவ ஜனங்கள் நல்ல படுக்கை, நல்ல வீடு, நல்ல போஜனம், நல்ல வேலை, நல்ல பணம் இருக்கும் போதுதான் கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறார்கள். ஆனால் யோசேப்போ அப்படி அல்ல. அந்த தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலும் கூட அவன் உண்மையுள்ள மனுஷனா இருந்தான். தேவபிள்ளையே, தண்ணீர் இல்லாத வெறுங்குழி என்று சொல்வது ஆவிக்குரிய அர்த்தம் அந்தகாரமான பாதைகள், இருள் அடைந்த பாதைகள், யாருமே இல்லாத பாதைகள், யாருடைய உதவி இல்லாத பாதைகள், தனிமையிலும் கூட யாருமே இல்லை. நீ ஒரு அனாதையா இருக்கும் போது கர்த்தர் அந்த குழியிலே யோசேப்போடு இருந்தது போல இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாராக. அப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றதான நீ அந்த அந்தகாரமான குழியிலிருந்து கர்த்தரை நீ துதிப்பாயாக. கர்த்தரை அவன் மகிமைப்படுத்தினான். ஆகினால்தான் கொஞ்ச நேரத்திலே அவனுடைய சகோதரர்கள் அவனை தூக்கி எடுத்தார்கள். தூக்கி எடுத்து 20 வெள்ளிக்காசுக்காக இஸ்மவேலுடைய கையிலே விற்று போட்டார்கள். விற்று போட்ட யோசேப்பு எங்கே கொண்டு போகப்பட்டான்? எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். எகிப்து என்று சொல்வது அந்நிய தேசம், பாவம் நிறைந்த தேசம், அக்கிரமம் நிறைந்த தேசம், விக்கிரகங்கள் உள்ள தேசம். இப்படிப்பட்ட தேசத்திலும் கூட யோசேப்பு 4வது உண்மையுள்ளவனா இருந்தான். முதலாவது தகப்பனிடத்திலே, 2வது சகோதரிடத்திலே, 3வது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியிலே, 4வது அந்நிய தேசமா இருக்கிற எகிப்திலே. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எத்தனையோ தேவ ஜனங்கள் சொல்கிறார்கள், நாங்கள் அந்நிய தேசத்தில் இருக்கிறோம், நாங்கள் இந்துக்கள் குடும்பங்கள் மத்தியில் இருக்கிறோம், எங்களால் உண்மையா இருக்க முடியவில்லை. தேவனுக்கு ஜெப விஷயத்திலே, இப்படிப்பட்ட விஷயத்திலே, அப்படிப்பட்ட விஷயத்திலே எங்களால் உண்மையா இருக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அப்படி அல்ல. எகிப்திலும் கூட, அந்நிய தேசத்திலும் கூட ஒரு தேவ மனிதன் உண்மையுள்ளவனா இருக்க முடியும். ஆகினால்தான் வேத வசனம் சொல்கிறது, பாபிலோனிலும் எனக்கு பிரியமானவன் தேவ சித்தத்தை செய்வான் என்று. தேவனுடைய பிள்ளையே, அந்நிய தேசத்திலே நீ உண்மையுள்ளவனா இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை காண்கிறார். எகிப்திலும் கூட யோசேப்பு உண்மையுள்ள மனுஷனா இருந்தான். அவன் தேவனுடைய வீட்டிலே அதற்காக தான் மோசேயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். கர்த்தருடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனா இருந்தான். யோசேப்பு
அந்த எகிப்து தேசத்திலே எல்லா விஷயத்திலும் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால்தான் அவனுக்கு நிந்தை வந்தது. தேவனுடைய பிள்ளைகளே, எகிப்தில மாத்திரமல்ல, அடுத்து அவன் நிந்திக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு அவன் ஒரு தப்பும் செய்யவில்லை. கடைசியாய் சிறைச்சாலைக்குள்ளே அவன் கொண்டு போகப்படுகிறான். கடைசியாக சிறைச்சாலையிலும் கூட அவன் உண்மையுள்ளவனா இருந்தான். அந்த சிறைச்சாலையிலே கர்த்தரனை காண்கிறார். அதனால்தான் வேத வசனம் சங்கீதக்காரன் சொல்கிறான், அந்த சிறைச்சாலையிலே சங்கிலினாலே அவனுடைய கைகள் கால்கள் கட்டப்பட்டிருந்தது. ஆண்டுடைய வசனம் புடமிடம் வரைக்கும் அந்த சிறைச்சாலைக்குள்ளே யோசேப்பை கர்த்தர் வைத்திருந்தார். தேவனுடைய பிள்ளையே, இந்த சிறைச்சாலை என்பது எது? நிந்தைகள், அவமானங்கள். நீ செய்யாத பாவத்தை செய்தா என்று சொல்வார்கள், ஊரெல்லாம் தூஷிப்பார்கள். இது ஊழியக்காரனுடைய மத்தியிலும் இருக்கிறது, விசுவாசிகள் மத்தியிலும் இருக்கிறது, அந்நிய மனுஷர் மத்தியிலும் இருக்கிறது, ஒருவனை தூஷிக்கக்கூடிய ஆவி. ஆனாலும் இன்றைக்கு உன் நிந்தை அவமானத்தின் பாதையிலும் கூட கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று எப்படி விளங்க முடியும்? நீ மௌனமாயிருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். யோசேப்பு தப்பு செய்யவில்லை, அந்த சிறைச்சாலையிலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவன் மௌனமாயிருந்தான். ஒரு வார்த்தையும் அவன் பேசவில்லை. நான் தப்பு செய்யவில்லை என்றும் சொல்லவில்லை, செய்தேன் என்றும் சொல்லவில்லை. அவன் நியாயம் பேசவில்லை. தேவன் கூட, இயேசு கூட இந்த பூமியிலே அவர்கள் நியாய சாஸ்திரிகள் முன்பே, அரசாங்கத்துக்கு முன்பே, நியாயாதிபதிகள் முன்பே கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட பொழுது, அவரை விசாரித்த பொழுது அவர் வாய் திறக்கவில்லை. ஆகினால்தான் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே அங்கே அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. மயிர் கத்திரிக்க கொண்டு போகிற ஆடை போல மௌனமாய் அவனுக்கு முன்பாக, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக மௌனமாயிருந்தார். கையை கட்டி மௌனமாயிருந்தார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு தேவ மனிதனோடு கர்த்தர் இருந்தால், அவன் தப்பு செய்யாதவனா இருந்தால் அவன் மௌனமாக தான் இருப்பான், பேச மாட்டான், நியாயம் பேச மாட்டான். தேவ ஜனமே, நீயும் கூட இந்த மாதத்திலே நீ மௌனமாயிருந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னோடு இருக்கிறது. இந்த ஜூன் மாதத்திலே உண்மையை மாத்திரம் பின்பற்றுவாயாக. நீ உண்மையுள்ள மனுஷனா இருந்தால் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வாய். சிறைச்சாலைக்குள்ளே கர்த்தரோடு, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அந்த சிறைச்சாலையினுடைய எல்லாருடைய தயவு யோசேப்பு மேல் இருந்தது. எல்லாருடைய கண்கள் யோசேப்பின் மேல் இருந்தது. ஆகினால்தான் தேவனுடைய பிள்ளைகளே, சிறைச்சாலைக்குள்ளே அவன் சங்கிலினாலும் புடமிடப்பட்டு கட்டப்பட்டிருந்த அவன் மேல் கர்த்தருடைய கண்கள் இருந்தபடினாலே, கர்த்தர் அவனோடு இருந்தபடினாலே, கர்த்தர் சிறைச்சாலைக்குள் இருந்து அவனை உயர்த்தி கொண்டு வந்து அதே தேசத்திலே, அந்த அந்நிய தேசத்திலே அவனை ஒரு பெரிய எஜமானுடைய தலைவனுடைய ஸ்தானத்திலே, அந்த சிங்காசனத்திலே, பார்வோனுக்கு அடுத்ததாக சிங்காசனத்திலே அவனை உட்கார கர்த்தர் அருள் செய்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்திலும் கூட உன் வீட்டையும், உன் வேலைகள், உன் பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். இந்த நாளிலும் கூட, இந்த மாதத்திலும் கூட உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவர் உன்னோடு கூட இருப்பார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கரம் உன்னை கைவிடாது. நீ நிந்தைகள், அவமானங்கள், புறக்கணிக்கப்பட்ட பாதைகள், கண்ணீரின் பாதையிலே நீ போகும்போது கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இருக்கும். அந்த கரம் உன்னை பலப்படுத்தும். அந்த கரம் உன்னை தாங்கும். அந்த கரம் உன்னை புஷ்டி உள்ளவனாய் மாற்றும். உன் வேதிகள், உன்னுடைய ரோகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவாராக. அது மட்டுமல்ல, இரண்டாவது அந்த 39ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே முதல் காரியம், கர்த்தர் அவனோடு இருந்தார். இரண்டாவது, கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்தார் என்று வாசிக்கிறோம். அவன் மேல் கர்த்தர் கிருபை வைத்தார். இந்த மாதத்திலும் கூட கர்த்தர் நம்மேல் கிருபை உள்ளவராக இருக்க வேண்டும். அந்த கிருபை நமக்கு, கர்த்தர் நம்மேல் கிருபையை வைக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்றால் அவன் உண்மையுள்ளவனா இருந்தான்.
உண்மையுள்ளவனாக மாற்றுமல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவனுக்கு பயபக்தி உள்ளவனாயிருந்தான். தேவனுடைய பயம் யோசேப்போடு கூட இருந்தது. முதலாவது உண்மையுள்ளவன், அதோடு கூட அவன் தேவனுக்கு பயபக்தி உள்ளவனா இருந்தான். இந்த ரெண்டு காரியம் இருந்தபடினாலதான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அடுத்து இரண்டாவது, கர்த்தர் அவன் மேல் கிருபை வைத்தார். கிருபை வைத்தார் என்றால் யார் மேல் தேவனுடைய கிருபை இருக்கும்? தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது தாவீதுக்கு தேவன் அருளின கிருபை வரங்கள் மாறாதவைகள். அவன் மேல் கர்த்தர் அதிகமான கிருபையை தாவீதுக்கு தந்தார். எதற்காக? தாவீதை குறித்து வாசிக்கும் பொழுது அவன் தேவ சித்தம் செய்வதிலே அதிக உண்மையுள்ள மனுஷனா இருந்தான். அதனாலதான் தாவீதை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார். இவன் என் பிரியமானவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன், என்னுடைய தாசன், எனக்கு சித்தமானதை மட்டும்தான் அவன் செய்வான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்திலே கர்த்தருடைய கிருபை உண்மையில் இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஆண்டுடைய சித்தத்தை மட்டும்தான் செய்ய வேண்டும். என்னுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்களை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கிறோம். அங்கே கர்த்தருடைய நாளிலே அநேகர் வந்து கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவார்கள். ஆனாலும் அவர்களை பார்த்து அக்கிரம செய்கைக்காரர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்வேன் என்று சொன்னார். எப்படி? அன்றைக்கு தேவ சித்தம் செய்யாதவர்களை குறித்து தான் நீங்கள் அக்கிரம செய்கைக்காரர்கள், உனக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்று சொல்கிறார். உங்களை நான் அறியேன் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கிருபை உண்மையில் வர வேண்டுமானால் இன்றைக்கு நீ தேவ சித்தத்தை சம்பூர்ணமாய் செய்ய வேண்டும், பரிபூர்ணமாய் செய்ய வேண்டும். ஆகினால்தான் தேவனுடைய கிருபை நம்மேல் இருக்க வேண்டுமானால் நாம் தேவ சித்தம் செய்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எழும்பும் போதே, ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்முடைய சித்தத்தை நான் செய்ய வேண்டும். ஆண்டுடைய சித்தம் என்று சொல்வது சாதாரணமான விஷயம் இல்லை. இயேசு கூட கல்வாரி சிலுவையிலே சொல்கிறார், பிதாவே, உம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நான் செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். இந்த மாதத்திலும் கூட ஆண்டுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். ஆண்டுடைய சித்தத்தை செய்யாத தேவ ஜனங்கள் மேலே கிருபை வராது. அவருடைய கிருபையை கர்த்தர் அவர்கள் மேலே வைக்க மாட்டார். ஆண்டுடைய கிருபையை பெற வேண்டுமானால் அதிகாலையிலே தேடுகிறவன் அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்கிறான். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று சொல்கிறார். 3 காரியங்கள்: அதிகாலையிலே தேடுகிறவர்களுக்கு கிருபை, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை, ஸ்தோத்திரத்தினாலே கிருபை. இந்த கிருபை நம்மேல கர்த்தர் வைக்க வேண்டுமானால் நாம் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்ய வேண்டும். தேவ சித்தத்தை யார் பரிபூர்ணமாய் செய்கிறார்களோ அவர்களுக்கு மேலே கர்த்தர் கிருபையை வைக்கிறார். அதனால்தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே 2ஆம் வசனத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் வனாந்தரத்திலே நடந்து போகும்பொழுது அவர்களுக்கு மேலே மேக ஸ்தம்பம் அவர்களை நடத்தினது. அந்த மேக ஸ்தம்பம் பரிசுத்த ஆவிக்கு மட்டுமல்ல, தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் காணப்பட்டது. ஆகினால்தான் வெயிலோ அக்கினியோ ஒன்றும் அவர்களை படாதபடி, சேதப்படாதபடி, அவர்கள் செருப்போ வஸ்திரமோ பழுதாய் போகாதபடி அந்த மேக ஸ்தம்பம் அவர்களை பாதுகாத்தது. இன்றைக்கு இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டுடைய கிருபை உன்னை பாதுகாக்கும். ஒன்றும் பழுதாய் போகாதபடி உன் வீட்டில் இருக்கிறது, உன்னில் இருக்கிறது, உன் சரீரத்திலே எதுவுமே அழிந்து போகாதபடி ஆண்டுடைய கிருபை உன்னை பாதுகாக்கும். யோசேப்போடு கூட யோசேப்பின் மேல் தேவன் கிருபை வைத்தார். இந்த ஜூன் மாதத்திலே உன் குடும்பத்திலே உங்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவன் கிருபை வைக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். யோசேப்போடு இருந்தார் என்றால் அவன் உண்மையுள்ளவனாயும் தேவனுக்கு பயப்படுகிறவனாயும் இருந்தபடினாலே கர்த்தர் அவனோடு இருந்தார். இரண்டாவது, யோசேப்பின் மேல் கர்த்தர் கிருபை வைத்தார். கிருபை வைத்தார் என்றால் அவன் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாய், அவனுடைய சித்தம், தாவீது கூட தேவ சித்தத்தை அவன் செய்தபடினாலே கர்த்தருடைய கிருபை அவன் மேல் இருந்தது. மூன்றாவது, சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. சிறைச்சாலை தலைவனுடைய தயவு
அவனுக்கு கிடைக்கும்படியாய் கர்த்தர் செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதத்திலும் கூட இந்த சிறைச்சாளுடைய தயவு, கர்த்தருடைய தயவு உனக்கு கிடைக்க வேண்டுமானால், ஒருவேளை இந்த மாதத்திலே, இந்த ஜூன் மாதத்திலே அநேக கட்டுகளால், அநேக சிறைச்சாலையின் கட்டுகளால் நீ கட்டப்பட்டு இருக்கலாம். அநேக அந்தகாரத்தின் வல்லமைகளால், மந்திரவாத கட்டுகளால், பிசாசின் கட்டுகளால், பேய் பிசாசின் கட்டுகளால் நீ கட்டப்பட்டவனா இருக்கலாம். பாருங்கள், புதிய ஏற்பாட்டு காலத்திலே பவுலும் சீலாவும் ஒரு தேவனுடைய ஊழியர்கள் தான். இந்த ஊழியர்களை அந்த சிறைச்சாலை கட்டி வைத்திருந்தது. இந்த சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் அசைக்கப்பட்டது என்று படிக்கிறோம். சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் எல்லாம் நடுங்கினது என்று படிக்கிறோம், அதிர்ந்தது என்று படிக்கிறோம். ஆயினால்தான் பவுலும் சீலாவின் மேலே தயவு உண்டாயிருந்தது. யோசேப்பு கூட சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய தயவு அவனுக்கு கிடைத்தது. கர்த்தருடைய தயவு உனக்கு கிடைக்க வேண்டுமானால், தேவ ஜனமே, இந்த ஜூன் மாதத்திலே தேவனுடைய தயவு உன்மேல் வர வேண்டுமா? அந்த தயவு ஒரு பனியை போல, ஒரு முத்தை போல உன்மேல் பகர்ந்திருக்கிறார். அந்த தயவு உன்மேல் வர வேண்டுமானால், பவுலும் ஷீலாவை குறித்து நாம் படிக்கிறோம். சிறைச்சாலைக்குள்ளே அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. சிறைச்சாலையிலே அவர்கள் நடுராத்திரியிலே எழும்பி முழங்கால் படியிட்டு கைகளை தட்டி உரத்த சத்தமாய் கர்த்தரை பாடினார்கள். முதலாவது கர்த்தரை அவர்கள் பாடினார்கள், இரண்டாவது கர்த்தரை துதித்தார்கள், மூன்றாவது ஜெபித்தார்கள். முழங்கால் படியிட்டு, என்னை அழைத்த தேவனே, என்னை ஊழியத்துக்கு அழைத்த தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்தவரே என்று சொல்லி மூன்றாவது அவர்கள் ஜெபித்தார்கள். நான்காவது பரிசுத்த ஆவியினாலே அந்நிய பாஷையை பேசி, அந்நிய பாஷையினாலே பரிசுத்த ஆவியினாலே நிரம்பும் பொழுது அந்த சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது. சிறைச்சாலையுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அதிர்ந்தது. தேவன் அங்கே இறங்கி வந்தார். தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய தயவு உண்மையில் இந்த மாதத்தில் வர வேண்டுமானால், அவருடைய தயவு உண்மையில் இருக்க வேண்டுமானால், சிறைச்சாலையாகிய அஸ்திபாரங்கள், எத்தனையோ கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமானால், மந்திரவாத கட்டினாலே நீ கட்டப்பட்டு இருக்கிறாயா? பேய் பிசாசின் கட்டுகளினாலே கட்டப்பட்டு இருக்கிறாயா? எத்தனையோ விரோதிகள் உனக்கு மந்திரவாதம் செய்து கொண்டு இருக்கிறார்களா? நீ பயப்படாதே. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளே முதலாவது கர்த்தரை பாடினார்கள், இரண்டாவது கர்த்தரை துதித்தார்கள், மூன்றாவது கர்த்தரிடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார்கள், நான்காவது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷையை பேசி கிருபா வரங்களினாலே நிரப்பப்பட்ட பொழுது சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது போல, அஸ்திபாரங்கள் எல்லாம் அதிர்ந்தது போல, இன்றைக்கு பிசாசு உன்னை பார்த்து அவன் பயந்து போவானாக. இன்றைக்கு சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டது போல உன்னை எந்தெந்த பேய் பிசாசுகள், எந்தெந்த மந்திரவாத கட்டுகள் உன்னை கட்டி வைத்திருக்கிறதோ, எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே உன்னை விட்டு நீங்கி போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் பைடிங் இன் தி மாஸ்டர். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மூன்று காரியங்கள் நிமித்தமாக யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தது போல இந்த நாளிலும் கூட கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மாத்திரமல்ல, இந்த ஜூன் மாதம் முழுவதும் கர்த்தர் உன்னை மேலாக உயர்த்துவாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த ஜூன் மாதத்திலும் கூட இந்த வாக்குத்தத்த வசனங்கள் மூலமாக, இந்த வேத வசனங்கள் மூலமாக, ஆண்டவரே நீர் எங்களோடு இரும். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்களை நடத்தும். ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்தும். ஆண்டவரே என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைகளை நடத்தும். ஆண்டவரே என் சபையை நடத்தும். ஆண்டவரே தேவனுடைய பிள்ளையே, ஊழியர்களே, உன் சபைக்கு விரோதமாய் எத்தனையோ ஆவிகள் போராடி கொண்டிருக்கிறதா? எத்தனையோ மந்திரவாத கட்டுகள் போராடி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு சொல்கிறது, இதோ இஸ்ரவேலின் தேவன் வல்லமை உள்ளவர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி. இதோ கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல, நண்பா, மனிதா, தேவனுடைய பிள்ளையா, நீ கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக. கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. அவர் சாதாரணமான தேவன் அல்ல. வானத்தை படைத்தவர், பூமியை படைத்தவர், சர்வ சண்ட சடாசரங்களையும் படைத்தவர், ஒரு மனிதன் மரித்து போனவனை உயிரோடு எழுப்பின தேவன் அவரே கர்த்தர். அவருடைய நாமம் உயர்ந்தது. மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவன் தான் நம்முடைய இயேசு. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் உன்மேல் கிருபை வைத்திருக்கிறார்.
அவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள். அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. தேவனுடைய பிள்ளையை, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. உன் குறைகளை குறித்து நீ திகையாதே, உன் பிரச்சனையை குறித்து திகையாதே. கர்த்தருடைய கிருபை உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, சிறைச்சாலையுடைய தயவு அவன் மேல் இருந்தது, அவனுக்கு கிடைத்தது. இன்னைக்கு கர்த்தருடைய தயவு உன்மேல் கிடைப்பதாக. அந்த சிறைச்சாலை கட்டப்பட்டிருந்தாலும் கூட அவர்கள் பாடி ஸ்தோத்திரித்து ஜெபித்து அந்நிய பாஷையை பேசும்பொழுது அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது போல இந்த நாளிலும் கூட உன்னுடைய மந்திரவாத கட்டுகள், பேய் பிசாசு கட்டுகள், என்னென்ன கட்டுகள் இருக்கிறதோ, தினந்தோறும் உன் பிள்ளையை மந்திரவாத கட்டுகளினாலே, பேய் பிசாசின் கட்டுகளினாலே அந்த ஆவி உன்னை அழைத்து கழித்துக் கொண்டிருக்கிறதா? இதோ கர்த்தருடைய தயவு உன்மேல் வந்து அந்த கட்டை இயேசுவின் நாமத்தினாலே remove in the Jesus. தேவனுடைய பிள்ளையை, எல்லா கட்டுகளும் உன்னை வீட்டை விட்டு வெளியே போவதாக. எல்லா சாத்தானுடைய வல்லமைகளும் வெளியே போவதாக. இயேசுவின் இரத்தத்தினாலே உன் வீட்டை முற்றிலும் சுத்திகரித்து இந்த ஜூன் மாதத்திலே உன் வீடு, உன் சபை, உன் பிள்ளைகள் எல்லாரையும் மகிமையுள்ள காரியத்தினாலே நிரப்புவாராக. மகிமையுள்ள காரியத்தினாலே நிரப்புவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இப்பொழுது கண்களை மூடி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இந்த ஜூன் மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களை அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, தேவனே, கர்த்தர் யோசேப்போடு இருந்தது போல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இந்த மாதத்தில் நீர் இருப்பீராக. அவருடைய குடும்பத்தோடு, அவருடைய பிசினஸோடு, அவருடைய பிள்ளைகளோடு, அவருடைய படிப்போடு எல்லாரோடு நீர் இருப்பீராக. இரண்டாவது, கர்த்தர் யோசேப்பின் மேல் கிருபை வைத்தது போல எல்லாருடைய வீட்டிலே தேவனுடைய கிருபை உண்டாயிருப்பதாக. மூன்றாவது, சிறைச்சாலுடைய தயவு அவன் மேல் இருந்தது போல தேவனுடைய தயவு உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து எந்தெந்த வீடுகளிலே பேய் பிசாசு கட்டுகள், அந்தகாரமான கட்டுகள், ஆண்டவரே, சண்டைகள், பிரிவினை ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், எல்லா ஆவிகளை நீர் உடைத்து ஒவ்வொரு குடும்பங்களும் இந்த ஜூன் மாதத்திலே சமாதானமுள்ள குடும்பமாய் மாற்றி தேவனுடைய வருகைக்காய் எல்லா குடும்பங்களையும் நீர் ஆயத்தம் செய்யும்படி இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.